அது மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அழகான கிராமம். அங்க பரந்தாமையா அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு 100 ஏக்கர்ல வயலும் 10 ஏக்கர்ல தென்னந்தோப்பும் இருந்துச்சு. லக்ஷ்மி தேவி அவருடைய வீட்டுக்குள்ள குடித்தனை இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள மட்டும் எப்பவுமே தரித்திரம் தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அவரு ரொம்ப பெரிய பிசினாரி. ₹1 செலவு பண்ணணும்னாலும் கூட உயிர் போற மாதிரி இருக்கும் அவருக்கு. அவருடைய மனைவியான காந்தம்மா பாவம் புருஷனோட கஞ்சத்தனத்தை பார்த்துக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில காந்தம்மா வீட்டுக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுல கால் சுளுக்கி வீங்கி போச்சு. நடக்க முடியாம படுக்கையில படுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்த பரந்தாமையா படுக்கையில படுத்திருந்த தன்னுடைய மனைவியை பார்த்து, என்ன காந்தம், எப்பவுமே ஏதாவது ஒன்று முணங்கிக்கிட்டே இருக்கியே. நான் தான் காலையிலேயே சொன்னனே ராத்திரிக்கு கத்திரிக்காய் குழம்பு வையின்னு. அடுப்பு பற்ற வச்ச மாதிரியே இல்லையே. எனக்கு பசிக்கும்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு பசிக்குங்கிறது எனக்கு தெரியுங்க. ஆனா ஏன் கவலை உங்களுக்கு தெரியலையா? நான் காலையில தோட்டத்துல பாத்திரம் கழுவும் போது வலிக்கு கீழே விழுந்துட்டேன். என் காலு சுளுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல வீக்கமும் வந்துருச்சு. என்னால எழுந்திருச்சு நடக்க கூட முடியலங்க. ஓஹோ, காலு சுளுக்கிடுச்சா? அதுக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுற? சமையல் அறையில் மஞ்சளும் புளியும் இருக்கும் இல்லையா? அதை கலந்து 10 போட்டுக்கோ. காலையில் சரியாயிட போகுது. இதுக்கு எதுக்குமா இவ்வளோ புலம்பிக்கிட்டு இருக்க? அதான் வீட்டிலேயே மருந்து இருக்கு. அதை பயன்படுத்திக்க வேண்டியது தானே. இல்லைங்க, ஏற்கனவே மஞ்சள் 10 போட்டுட்டேன். சுடுதண்ணி ஒத்தனமும் கொடுத்துட்டேன். ஆனாலும் வீக்கம் குறையல. உள்ள நரம்புக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. நம்ம ஊரோட வைத்தியரை கொஞ்சம் வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுங்க. அவரு வந்து என்ன ஏதுன்னு பார்த்து சொன்னாருன்னா 2 நாள்ல சரியா போயிட போகுது. எது வைத்தியரையா? அந்த வீரையாவையா? அவன் வைத்தியம் கிடையாது, அவன் கொள்ளக்காரன். அவன் வீட்டு வாசலை மிதிச்சா போதும் ₹5 வாங்கிடுவான். அதுலேயும் பச்சளை மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்துன்னு அதிகமாக கேட்பான். ஒரு காலு சுளுக்குனதுக்கு எவ்வளோ பணத்தை அவனுக்கு கொடுக்க சொல்கிற? அதெல்லாம் என்னால் முடியாது. பணம் என்ன எனக்கு மரத்துலையா காய்க்குது? அந்த பணத்தை வச்சு எவ்வளவு வாங்கலாம் தெரியுமா? நீங்களும் உங்களுடைய கஞ்ச பிசினாரித்தனமும் பொண்டாட்டியோட உசுரை விட உங்களுக்கு உங்க பணம் தான் முக்கியமா? எப்பவுமே அந்த பணத்தை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. நான் படுற கஷ்டம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? யாரையாவது விட்டு வைத்தியரை கூட்டிட்டு வர சொல்லுங்க. வாய மூடு. பணத்தோட மதிப்பு உனக்கு என்ன தெரியும்? வெயில்லையும் மழையிலையும் நான் தானே கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். நீ வீட்டில் சும்மா தானே இருக்க. இது சாதாரண சுளுக்கு தான். வைத்தியர்கிட்டலாம் போக வேண்டியதில்லை. நாளைக்கு காலையிலக்குள்ளே சரியாகலான்னா அப்போ பார்ப்போம். ராத்திரிக்கு எதுவும் சாப்பிடாத. விரதம் இருந்தால் எல்லாம் சரியா போயிடும்னு பெரியவங்க அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. கடைசியில பரந்தாமையா வைத்தியரை கூட்டிட்டு வரவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி முழுக்க காந்தம்மா வலி தாங்க முடியாம அழுதுகிட்டே தான் இருந்தா. அடுத்த நாள் காலையில காந்தம்மாவோட காலோட வீக்கம் பல மடங்கு அதிகமாயிடுச்சு. விஷயத்தை கேள்விப்பட்டு பக்கத்து வீட்டு சுப்பையா வேகமா வந்தான். ஐயோ பரந்தாமையா, இது பார்க்க சாதாரண சுளுக்கா தெரியல. உள்ள நரம்பு சுருட்டிக்கிட்டு போல இருக்கு. பார்க்கவே பயமா இருக்கு. உடனே வைத்தியரை கூப்பிடணும். அப்படி இல்லைன்னா இந்த அம்மாவோட காலையை எடுக்க வேண்டி வரலாம். சுப்பையா, நீ சும்மா பயமுறுத்தாத. அந்த வைத்தியர்கிட்ட போறது என்ன சாதாரண விஷயமா? அவன் கொள்ளக்காரன்பா. அவன் வாங்க போற பணத்தை என்ன நீயா கொடுப்ப? இவங்க உங்க வீட்டுக்காரம்மா, உங்க பொறுப்பு. அப்புறம் நான் எதுக்குங்க பணம் கொடுக்கணும்? பணம் செலவாயிடுமோன்னு யோசிச்சு பொண்டாட்டியோட உயிரை இழந்துடாதீங்க. உயிர் முக்கியம்தான். பணமும் உயிர் மாதிரி தானே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க தாத்தா சொன்னாரு, நம்ம ஊரு காட்டுல வைரவள்ளி அப்படின்னு ஒரு கொடி இருக்குமா. அதோட இலைய கொண்டு வந்து அரைச்சி கட்டு போட்டா உடஞ்ச எலும்பு சேர்ந்துடுமா. நான் இப்பவே காட்டுக்கு போய் அந்த கொடி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன். அதை விட்டுட்டு வைத்தியருக்கு ₹15 செலவு பண்ண மாட்டேன். அது வீண் செலவு. நீங்களும் உங்க கஞ்சத்தனமோ, காடுனா சாதாரண விஷயமா? அங்க போறது ஆபத்து இல்லையா? என் பேச்ச கேளுங்க. வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. நீ தேவையில்லாம என்ன பயமுறுத்தாத. உனக்கு என்னோட தைரியத்தை பத்தி தெரியாது. நான் காட்டுக்கு போவேன். அந்த கொடி எங்க இருக்குன்னு தேடுவேன். அதில் இருக்கிற இலைய பறிச்சுட்டு வந்து என் பொண்டாட்டி காலுக்கு கட்டு போடுவேன். அவ சீக்கிரம் எழுந்து நடந்து ஓட போறா. நீ பார்க்க போற. சுப்பையா எவ்வளவு சொன்னாலும்
பரந்தாமையா அவருடைய பேச்ச கேட்கவே இல்ல. கையில ஒரு குச்சியையும் ஒரு பையையும் பிடிச்சுக்கிட்டு காட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சாரு. கடைசியில மதிய நேரம் காட்டுக்கு வந்து சேர்ந்தாரு. மரத்துங்களுக்கு நடுவுல கொடி எங்க இருக்குன்னு தேடினாரு. அப்ப வெயில் அதிகமா இருந்துச்சு. பரந்தாமையாவுக்கு பசியும் தாகமும் வந்துச்சு. எங்க தேடினாலுமே அவரால் அந்த கொடியை கண்டுபிடிக்கவும் முடியல. எங்கடா இருக்கு அந்த கொடி? என் தாத்தா சொன்ன அடையாளம் எல்லாம் இங்கே தான் இருக்கு. அந்த கொடியை கண்டுபிடிச்சி இலைய பறிச்சுக்கிட்டு போகலை அப்படின்னா அப்புறம் கடைசியில் அந்த வைத்தியனுக்கு பணம் கொடுத்து தான் என் பொண்டாட்டியை சரி பண்ணணும்னு நிலமை வந்தா என்ன பண்ணுறது? அந்த கொடி மட்டும் கிடைச்சிட்டா 15 ரூபா மிச்சமாகும். அந்த பணத்தை வச்சு அடுத்த வருஷம் வட்டி வியாபாரம் இன்னும் அதிகமாக என்னால் செய்ய முடியும். பணம் என்னை விட்டு போகக்கூடாது. அப்படி தேடிக்கிட்டே பரந்தாமையா காட்டுல ரொம்ப தூரம் போயிட்டாரு. சாயந்தரம் நேரமாச்சு. இருட்டாக ஆரம்பிச்சது. காடு பயங்கரமா ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. பறவைகளோட சத்தம் நின்னுச்சு. ஆனா புதருக்கு நடுவுல இருந்து குர்ன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பரந்தாமையா அங்கே நின்னு பார்த்தாரு. அப்போ புதருக்குள்ள இருந்து ஒரு காட்டு பண்ணி அவரை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயையோ, காட்டு பண்ணி இதுகிட்ட நான் மாட்டினேன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுமே. 15 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் உசுரை நான் பணையம் வச்சிட்டேனே. பரந்தாமையா பயந்து போய் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஓடுற பதட்டத்துல தெரியாம புல்லால மூடி இருந்த ஒரு பழைய கிணத்துக்குள்ள அவரு விழுந்துட்டாரு. அந்த கிணறோட ஆழம் ரொம்ப அதிகம். ஆனா அவரு நேரம் நல்லா இருந்து கிணத்துல தண்ணி இல்ல, ஆனா சேறு இருந்துச்சு. அவரு இடுப்பு வரைக்கும் சேத்துல முழுகி போயிட்டாரு. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? நான் பள்ளத்துக்குள்ள இருக்கேன். இந்த பள்ளம் என் உசுரை எடுத்துடும் போலையே. ஐயையோ, நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே. இப்போ ராத்திரி ஆயிடுச்சு. நல்ல இருட்டாயிடுச்சு. பரந்தாமையோட சத்தம் காட்டுல எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அவர் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் காட்டுல காப்பாத்த யாருமே இல்ல. அப்பதான் காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக வந்த வேட்டைக்கார மாணிக்கத்துக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு. அவன் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த கிணத்துக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னு எட்டி பார்த்தான். யாரது உள்ள இருந்து கத்துறது? மனுஷனா பேயா? காட்டுக்கு நடுவுல என்ன இந்த சத்தம்? மனுஷன்தான்ப்பா, மனுஷன்தான். பேயெல்லாம் கிடையாது. என்னோட பேரு பரந்தாமையா. இந்த ஊரோட விவசாயி. தெரியாம பள்ளத்துல விழுந்துட்டேன்ப்பா. தயவு செஞ்சு தூக்கி விடுப்பா, உனக்கு புண்ணியமா போகட்டும். அடடடடே, நம்ம கஞ்ச பிசுனாரி பரந்தாமையாவா? என்னங்க ஐயா, இந்த பள்ளத்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது புதையலை தேடி வந்தீங்களா, இல்லை புதையலை புதைச்சி வைக்க வந்தீங்களா? புதையலெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என் பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலை. நான் மருந்துக்காக வந்தேன். வந்த இடத்துல தெரியாம இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை தூக்கி விடுப்பா. சரி சரி, கத்தாதீங்க. என்னோட வேலை வேட்டையாடுறது. நான் வேட்டையாட தான் வந்தேன். இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா எனக்கு வருமானம் போயிடுமே. அதுக்கு எதனா பிரதிபலன் வேணும்ல. ஏதாவது தரீங்களா? இலவசமாக எதுவும் வராது. பிரதிபலனா? எவ்வளவு வேணும்? ஒரு 50 பைசா தரட்டுமா? 50 காசுனா சும்மா கிடையாது. 2 வேளை வயிறார சாப்பிடலாம். 50 பைசாவா? உங்கள் உயிரோட வேலை 50 காசு தானா? அப்போ அது எனக்கு வேணாம். நீங்கள் இங்கேயே இருங்க. காலையில் புலியோ சிங்கமோ வந்து இலவசமாக உங்களை மேலே தூக்கும். நான் போகிறேன். 50 காசுக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன். இருப்பா இரு, போயிடாதப்பா. அதிகமாக கூட பணத்தை கொடுக்குறேன்ப்பா. ரூபா தரேன். ஒத்த ரூபாயை கொடுக்குறேன். 50 ரூபாய்க்கு ஒத்த ரூபா குறையக்கூடாது. உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா 50 ரூபா கொடுங்க. என்னது 50 ரூபாயா? 50 ரூபானா சும்மாவா? 5 ஏக்கர் பூமியோட குத்தகை பணம்டா அது. அதெல்லாம் முடியாது. வேணும்னா உனக்கு 5 ரூபா கொடுக்குறேன். அதுவே அதிகம். அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. அப்படின்னா அங்கேயே இருங்கய்யா. இதோ இந்த மரத்தில் சிறுத்தை புலி காத்துக்கிட்டு இருக்கு. சிறுத்தைக்கு இன்னைக்கு நீங்கள் தான் விருந்து போல. சிறுத்தை சாப்பிடணுன்னே காட்டுக்கு வந்தீங்க போலையே. ஐயோயோ, ஏண்டா பயமுறுத்துற? இருடா, உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன்டா. இது பெரிய பணம். என் வாழ்க்கையிலேயே 10 ரூபாயை நான் யாருக்குமே கொடுத்தது கிடையாது. 50 ரூபாய்க்கு ஒத்த ரூபா குறைஞ்சாலும் வரமாட்டேன்னு சொன்னேன்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க.
50 ரூபா கொடுக்கறதுனா சொல்லுங்க, உங்களை காப்பாத்துறேன். அப்படி இல்லைன்னா 50 ரூபா தான் முக்கியம்னா நீங்கள் உள்ளேயே இருங்க. டேய், இது அநியாயம்டா, இது பகல் கொள்ளடா. ஒரு மனுஷன் ஆபத்தில் இருக்கும்போது அதை பணமாக பார்க்கக்கூடாதுடா, உதவியா செய்யணும்டா. உண்மையை சொல்கிறேன், என்கிட்ட பணம் இல்லைடா, என்னை காப்பாத்துடா. இனி பேரம் பேசாதீங்க, உங்கள் உயிர் உங்கள் விருப்பம். ஐயையோ, புலியோ சிங்கமோ வந்துடும் போலையே, தூரத்தில் கத்துற சத்தம் கேட்குதே. சரி சரி, உனக்கு நான் 50 ரூபா கொடுக்குறேன். என் பொண்டாட்டி மேலே சத்தியம், என்னை பள்ளத்துல இருந்து வெளியில் எடுடா. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ நேரம் எதுக்கு வீணாக்குனீங்களோ? இந்தாங்க கயிறு, இதை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வாங்க. மாணிக்கம் அவன்கிட்ட இருக்கிற ஒரு கயிறை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டான். அப்போ பரந்தாமையா அந்த கயிறை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாரு. மாணிக்கம் மெதுவா சேத்துல இருந்து அவரை வெளியில எடுத்தான். மெதுவா மெதுவா எப்படியோ கஷ்டப்பட்டு மொத்தமா அவரை வெளியில தூக்கிட்டு வந்துட்டான். என் உசிரை காப்பாத்திட்டப்பா, ரொம்ப நன்றி. மறுஜென்மம் கிடைச்ச மாதிரி இருக்கு. சரிங்க ஐயா, உங்கள் வீட்டுக்கு உங்கள் கூடவே வரேன். 50 ரூபாயை கொடுங்க, வாக்கு தவறக்கூடாது. 50 ரூபா எவ்வளோ பெரிய பணம். சரி, கொடுக்கணுமே, வாக்கு கொடுத்துருக்கேன். என் உயிரை நீ காப்பாற்றிருக்கியே. மாணிக்கம் பரந்தாமையாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்து சேரும்போது நடுராத்திரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு முன்னாடி வைத்தியரு, சுப்பையா அப்புறம் காந்தம்மா நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மாவோட காலுக்கு கட்டு போட்டிருந்துச்சு. பரந்தாமையாவை அந்த நிலைமையில பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன காந்தம், இப்போ எப்படி இருக்கு? வைத்தியர் வந்தாரா? நான் இல்லாமலே உனக்கு வைத்தியம் நடந்து முடிஞ்சிடுச்சா? நான் எப்போவோ வந்துட்டேங்க ஐயா. நீங்கள் காட்டுக்கு போய் ராத்திரியாகியும் வரலங்கிறதால சுப்பையாவே என்னை தேடி வந்தாரு. காந்தம்மாவோட நிலைமையை எடுத்து சொன்னார். நான் உடனே வந்து அவங்களுக்கு மருந்து போட்டேன். கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஆமாம், நீங்கள் போன வேலை என்னாச்சு? நீங்கள் ரொம்ப நேரம் ஆகியும் வரலை. உங்கள் பொண்டாட்டி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலை. அதான் நானே வைத்தியரை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். சரியான வேலை தான் செஞ்சிருக்க சுப்பையா. நான் தான் திமிரு பிடிச்சவன். முட்டாள்தனத்தால் ஏதேதோ போட்டியெல்லாம் போட்டு காட்டுக்கு போனேன். கடைசியில் என் உசுருக்கே ஆபத்தாயிடுச்சு. அங்கே மருந்து கிடைக்கல, ஆனால் பாடம் கிடைச்சது. என்னோட சாவை என் கண்ணாலேயே பார்த்தேன். ஐயா, எனக்கு நேரமாகுது. என்னோட 50 ரூபா இந்தாப்பா. என் உயிரை நீ காப்பாற்றி இருக்க. இந்த பணம் எனக்கு அதிகம்தான், இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கான தண்டனையா கொடுக்கறேன். ஐயா, இந்த பணம் எனக்கு வேண்டாம். நான் உங்களை சோதிச்சு தான் பார்த்தேன். மனுஷனோட உசிரை விட பணம் ஒன்றும் முக்கியம் இல்லைங்க ஐயா. அந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தான் இப்படி பண்ணேன். இந்த பணம் எனக்கு வேண்டாம். உங்கள் பொண்டாட்டியோட வைத்திய செலவுக்கு வச்சுக்கோங்க. மாணிக்கம் சொன்னதை கேட்டு பரந்தாமையா ஆச்சரியப்பட்டாரு. ஒரு வேட்டைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சு அப்படின்னு அவரு வருத்தப்பட்டாரு. இப்ப அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. அதுக்கப்புறமா அவரு திரும்பி வைத்தியரை பார்த்து, வைத்தியர் ஐயா, உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்? எவ்வளோ பணமாக இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. எனக்கு 15 ரூபா கொடுங்க. இந்தாங்க. 15 ரூபாய் இல்லை, உங்களுக்கு நான் 20 ரூபாயை கொடுக்கறேன். 15 ரூபாயை மிச்சம் பிடிக்கிறேன்னு போய் 50 ரூபாய்க்கான பாடத்தை கற்றுக்கிட்டேன். மனுஷனோட உசிரை விட பணம் பெருசில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்கிட்ட இருக்கிற பணம் என் குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே பயன்படும். பரவாயில்லையே, கடைசியில் உன் கஞ்சத்தனத்தை அந்த காட்டில் இருக்கிற பள்ளத்தில் புதைச்சிட்டு வந்த மாதிரி இல்லை இருக்கு. என் கால் வலியை விட உங்க மனசு நீங்க மாத்திக்கிட்டது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. இதுதான் எனக்கு உண்மையான வைத்தியம். பரந்தாமையா அன்னையில இருந்து அவருடைய கஞ்ச புத்திய சுத்தமா விட்டுட்டாரு. யாராவது உதவி அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு நிச்சயமா உதவிகளை அவரு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படியே தன்னுடைய மனைவிக்கும் தான் குடும்பத்துக்கும் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையுமே அவரு சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எப்பவுமே ஒரு உசுறு முக்கியமா பணம் முக்கியமான்னு கேட்டா பணம் முக்கியம் இல்ல, உசுறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். உசுருக்கு முன்னாடி அந்த பணம் பெரிய விஷயமே இல்ல. ஒரு காலத்துல கோதாவரி நதி தீரத்துல பச்சை பசேல்னு வயல்கள் மலைகளோட இருக்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற விவசாயிங்க எல்லாருக்குமே உழைப்பு அப்படின்னா என்னன்னு நல்லாவே தெரியும். அந்த ஊர்ல தான் லிங்கையா அப்படிங்கிற விவசாயி இருந்தாரு. அவருக்கு அவருடைய பூமி தான் பெத்த தாய் மாதிரி.
சூரியன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே இவரு எழுந்திருச்சு கலப்பைய முதுகுல போட்டுக்கிட்டு வயலுக்கு போயிடுவாரு. சூரியன் அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் மண்ணோட மண்ணா கலந்து அங்க வேலை செய்வாரு. லிங்கையா எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற மனுஷனோ அவருடைய பிள்ளையான ரவி அவருக்கு நேர்மாறான சோம்பேறி. லிங்கையாவோட மனைவியான சாந்தா புருஷனோட உழைப்புக்கும் புள்ளையோட சோம்பேறித்தனத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. ஏங்க, நம்ம புள்ளைய எழுப்பலாம்ல? காலையில விடிஞ்ச நேரமாச்சு, அவனை உங்க கூட வயலுக்கு வர சொல்லுங்க. நான் எழுப்பன சாந்தா, எழுப்பன. ஆனா உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா, இன்னைக்கு ஒரு நாள் விடுங்கன்னு சொல்றான். ஆனா எனக்கு தெரியும் அவனுக்கு உடம்பு வலி இல்ல, உடம்பெல்லாம் சோம்பேறித்தானோ. இவன் வயசுல நான்லாம் 2 மாட்டு வண்டிய தனியாவே ஓட்டுவேன். நீங்க இப்படி கோவப்பட்டா எப்படிங்க? அவன் சின்ன புள்ள. சின்ன புள்ளையா? அவனுக்கு வயசு 20 ஆகுது. ஊர்ல இருக்கிற எல்லா பசங்க கூடவும் சேர்ந்து அந்த ஆத்தங்கரையில வெட்டியா உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான் உன் பையன். ஊர்ல இருக்கிறவங்க அவனை பார்த்து ஊதாரி புள்ளன்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ அவமானமா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லி லிங்கையா வயலுக்கு கிளம்பும் போது ரவி இன்னும் கூட படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். டே ரவி, விடிஞ்சு எவ்வளோ நேரமாகுது, எழுந்து வயலுக்கு வா, வேலை இருக்கு. அப்பா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குதுப்பா, இன்னைக்கு ஒரு நாள் விடுப்பா. உன் உடம்புல வலியெல்லாம் இல்லடா, அதுக்கு பேரு சோம்பேறித்தனம். வயலுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அது உன்னை விட்டு போயிடும். ஆனா ஏன் இப்படி ஊதாரியா சுத்திக்கிட்டு இருக்க? என்னப்பா இது காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட? என்னை திட்டுறதை விட வேற வேலை எதுவும் உனக்கு இல்லையா? வரமாட்டேன், என்ன முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரவி இழுத்து போத்து தூங்க ஆரம்பிச்சான். லிங்கையா, எல்லாம் என் நேரம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அங்கிருந்து வயலுக்கு கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு சாயந்தர நேரம் வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு லிங்கையா வீட்டுக்கு போகும்போது ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்து மரத்துக்கு கீழே ரவி நண்பர்களோட உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்ததும் லிங்கையாவுக்கு கோவம் வந்துச்சு. காலையில வேலைக்கு வானா உடம்பு வலிக்குது, இங்க உன் நண்பர்கள் கூட உக்காந்து பேச நல்லா இருக்கா? இவனுக்கு எப்படியாவது பாடம் கத்து கொடுக்கணும். இப்படியே விட்டாலாம் இவன் சரிப்பட்டு வரமாட்டான். புள்ள பண்றதெல்லாம் பார்த்து கடுப்பான லிங்கையா அடுத்த வாரம் அவரு சந்தைக்கு போனாரு. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி ரொம்பவும் பலமா இருக்கிற ஒரு கழுதைய வாங்கி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாரு. அதோட உடம்பு பலமா இருந்துச்சு, கண்ணுல ஒரு திமிரும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னங்க இது? எதுக்காக இந்த கழுதைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு பிறந்த என் புள்ளதான் எனக்கு உதவியா இல்ல, இந்த கழுதையாவது உதவியா இருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட பேரு ரங்கா. டே ரவி, கொஞ்சம் வெளியில வாடா. என்னப்பா இது, கழுதைய வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க? அது முகத்தை பாரு எப்படி இருக்கு. இங்க பாருடா ரவி, இது பேரு ரங்கா. இந்த கழுதைய நான் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எப்படியும் நீ எனக்கு உதவி செய்ய மாட்ட, இந்த கழுதையாவது செய்யட்டும். ஆனா இந்த கழுதை கிட்ட வேலை வாங்குறதும் மேய்க்கிறதும் உன்னோட வேலை. நான் இந்த வேலையை பார்க்கணுமா? என்னால முடியாது. அதையும் பார்க்கறேன்டா. அடுத்த நாள் லிங்கையா 2 பெரிய தானிய மூட்டைய தயார் பண்ணாரு. இங்க பாருடா ரவி, இந்த 2 மூட்டையையும் கழுதையோட முதுகுல போட்டு சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வா. இது இன்னைக்கு உன்னோட வேலை. என்னது, சந்தைக்கா? அவ்வளோ தூரம் என்னால நடந்து போக முடியாதுப்பா. நீ சுமக்க வேணாண்டா, கழுதை சுமக்கும். நீ அதை நடக்க வச்சு கூட்டிட்டு போனா போதும். மரியாதையா நான் சொன்ன வேலையை செய். அப்பா கோவமா சொன்னதுனால ரவிக்கு வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அந்த மூட்டையை கொண்டு போய் அந்த கழுதையோட முதுகுல வைக்க அவன் படாத பாடுபட்டான். ஏன்னா அந்த மூட்டையை வச்சுக்க கழுதை ஒத்துக்கவே இல்ல. ஏய், நகராத. ஐயோ ஐயோ. எப்படியோ மூட்டையை முதுகுல போட்டு அதோட கயிறை பிடிச்சுக்கிட்டு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா ரவி. ஏய், நடக்கறியா இல்லையா? நட. அப்படின்னு ரவி எவ்வளவுதான் அந்த கழுதையை மிரட்டினாலும் நான் உனக்கு அப்பேண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த கழுதை அங்கிருந்து கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அவன் அடிச்சாலும் உதைச்சாலும் திட்டினாலும் அது அங்கேயே தான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா கொஞ்ச நேரத்துல காலை மடிச்சு அதே இடத்துல அப்படியே உக்காந்துக்குச்சு. ஐயோ, என்னடா இது, எழுந்திரி. ஆனா ரங்கா அப்படிங்கிற அந்த கழுதை அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டே உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு. ரவி அவனை இந்த பக்கமா இழுத்தா அது அந்த பக்கமா போய்கிட்டு இருந்துச்சு. ரவிக்கு கோவம் வந்துச்சு. அவன் பொறுமையே எழுந்துட்டான். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுச்சு. தீமறு பிடிச்ச கழுதைய, உனக்கு எங்க அப்பா காலையில சாப்பாடு போட்டாரா இல்லையா? எழுந்திரிய, வேலை வேற இருக்குல்ல, எழுந்திருப்பியா இல்லையா? அப்படி ரவி ரொம்ப நேரமா கோவமா கத்துறத பார்த்து
ஊஜனுங்க எல்லாரும் அங்க வந்து சேர்ந்தாங்க. அப்பதான் அந்த ஊரோட தலைவரான ரங்கையாவும் ரவி பண்றத பார்த்து சிரிச்சாரு. ரங்கையாவுக்கு அந்த ஊர்ல நல்ல பேர் இருந்துச்சு. கோட்டையோட சோம்பேறித்தனமும் ராவும் பகலும் லிங்கையா கஷ்டப்படுறதும் இது ரெண்டுமே அவருக்கு நல்லாவே தெரியும். என்னடா ரவி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சந்தைக்கு கிளம்பிட்ட போலையே, ஆனா இன்னும் போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாருங்க தாத்தா, இந்த கழுதை அசைய கூட மாட்டேங்குது. சந்தைக்கு போலான்னு பார்த்தா இது வராம என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கு. நீ சொல்றத கேட்கவும் நடக்கிறத பார்க்கவும் நல்லா இருக்குடா. என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? இந்த கழுதை வேற வரமாட்டேங்குது. அது ஒன்றும் இல்லடா ரவி, ஒரு முழுக்க உன்னை என்ன பேர் வச்சு கூப்பிடுறாங்க? சோம்பேறி கழுத, அப்புறம் ஊதாரி புல்லன்னு தானே. உங்க அப்பா அதை கேட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா இப்போ உண்மையான கழுத கூட நீ கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க. வீணா போன உனக்கு ஒரு வீணா போன கழுத தான் கிடைச்சிருக்கு. உங்க அப்பாவோட கஷ்டம் இப்போ உனக்கு தெரியும் பாரு. ரங்கையா சொன்னதை கேட்டு ரவிக்கு ரொம்பவும் அவமானமா இருந்துச்சு. அங்க இருந்தவங்க எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் ரவி பொறுமையா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கழுதையை என்னெல்லாம் சொல்லி திட்டினான்னு. வீணா போன கழுதையே, தண்டம் உனக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கறதையெல்லாம் எப்பவுமே தினமும் காலையில அவங்க அப்பா அவனை எழுப்பும் போது அவனை திட்டிட்டு போற வார்த்தைங்க தான். அடக்கடவுளே, உண்மைதான். கொஞ்ச நேரம் இந்த கழுதை என் பேச்ச கேட்கலன்றதுக்கு எனக்கு இவ்வளோ கோபம் வருதே. சொல்லப்போனா நான் ரொம்பவும் சோர்வாயிட்டேன். அப்ப தினமும் இதே மாதிரி எங்க அப்பா கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லும்போது என் அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல. அப்பா உண்மையிலேயே பாவம். நான் இன்னைக்கு படுற கஷ்டத்தை தான் அப்பா தினமும் பட்டிருப்பாருல்ல. சொல்லப்போனா நான் ஒரு வீணா போன புள்ள தான். அந்த நொடிதான் ரவி அவன் பண்ற தப்ப புரிஞ்சுக்கிட்டான். அவன் இத்தனை நாளா அவங்க அப்பாவை கஷ்டப்படுத்தினத நினைச்சு அவன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அவமானத்துல அவன் தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். அப்ப ஊஜனுங்க சிரிக்கிறத பத்தியெல்லாம் அவன் பெருசா கவலைப்படல. அவன் உடனே கழுத பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டு அதோட தலைய மெதுவா தடவி கொடுத்தான். அதுக்கப்புறம் பாசமா அது காது பக்கத்துல போய், ரங்கா எழுந்திரி, நான் உன்னை திட்டினது தப்பு தான். சொல்லப்போனா அடிச்சிருக்க கூடாது. நாம அப்பாவுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும்ல, என் கூட நீயும் வரியா? ரவி அந்த அளவுக்கு பாசமா சொன்னது அவனுடைய கண்ணுல இருந்து வந்த கண்ணீர் அந்த கழுதைக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதனால அது பொறுமையா எழுந்திருச்சு நின்னுச்சு. ரவி அதோட கயிறை பிடிச்சி இழுக்கல. கயிறை சும்மா கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த கழுதை ஒண்ணுமே பேசாம பின்னாடி நடந்து வந்துச்சு. அத அவன் சந்தைக்கு கூட்டிக்கிட்டு போனான். அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சந்தையில தானியத்தை எல்லாத்தையுமே வித்து வந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். சாந்தா புள்ள இன்னும் வரலையே அப்படின்னு வாசல்ல நின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரவி நேரா வீட்டுக்கு வரல. வயல்ல இருந்து இன்னும் அப்பா வீட்டுக்கு வரல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறதுக்காக போய் பார்த்து அப்பா வேர்வை சிந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்னடா, சந்தைக்கு போயிட்டு வந்துட்டியா? சரி சரி, வீட்டுக்கு போ. அப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா. உன் பிள்ளையா இருந்தோம் எந்த உதவியும் உனக்கு செய்யாம இப்போ வரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டேன்ல. இனிமே அப்படி இருக்க மாட்டாப்பா. என்னடா ரவி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லப்பா, நாளையிலிருந்து நானும் உன் கூட வேலைக்கு வரேன்ப்பா. நம்ம வீட்டில் இருக்கே ஒரு கழுதை, அது கூட சேர்ந்து இந்த வீணா போன கழுதையும் உனக்கு உதவி பண்றோம்ப்பா. புள்ளையோட வாயில இருந்து வந்த வார்த்தை அவன் கண்ணுல இருந்து கொட்டின கண்ணீரை பார்த்து லிங்கையாவோட கண்ணுலயும் கண்ணீர் வந்துச்சு. புள்ள பொறுப்பா மாறிட்டான், அப்பாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு லிங்கையா சந்தோஷப்பட்டாரு. அவரு புள்ள பக்கத்துல போய், டேய், உன் பொறுப்பை நீ புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? அன்னையில இருந்து ரவி முழுசா மாறிட்டான். அவனுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு அவங்க அப்பா கூடவே இருந்து நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி அவன் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சான். அப்போ கழுதையும் அவங்க வீட்டுல ஒரு ஆளாவே மாறிடுச்சு. இப்பவும் ஊர்க்காரங்க எல்லாரும் ரவிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவனை கிண்டல் பண்ணி கிடையாது. இதுவரைக்கும் ஊதாரியா இருந்த ஒரு புள்ள அவங்க அப்பாவுக்கு இவ்வளவு உதவி செய்யறானே அப்படிங்கிற சந்தோஷத்துல சிரிச்சாங்க.